அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 டே 2 கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ அப்லோட் ஆகக்கூடிய நேரம் 23 ஜனவரி 2025. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டே 2 கேண்டிடேட்ஸ் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை இங்கே பார்க்க போகிறோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 50 பேர்த்தோட டீட்டெயில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 416 ஓவரால் ரேங்க் ரெவன்யூ சேலம் எடுத்திருக்காங்க. 418 ஓவரால் ரேங்க் ரெவன்யூ சேலம். இங்கே இருக்கிறதெல்லாமே ஓவரால் ரேங்க். இங்கே இருக்கிறது ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த சீரியல் நம்பர் எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்படின்றது இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 420 ரெவன்யூ திருவாரூர், 421 ரெவன்யூ சேலம், 422 ரெவன்யூ கரூர், 423 விஏஓ, 424 ரூரல் டெவலப்மெண்ட், 425 ரெவன்யூ கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் 426 ரெஜிஸ்ட்ரேஷன், 427 விஏஓ விழுப்புரம், 429 ரூரல் டெவலப்மெண்ட், 430 ரெவன்யூ, 431 கமர்ஷியல் டேக்ஸ் ஈரோடு, 432 தஞ்சாவூர் விஏஓ, 433 வந்து நாட் வில்லிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டைப்பிங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க போல். ஸோ என்னான்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியல, பட் நாட் வில்லிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து 434 விஏஓ கடலூர். இந்த இடத்துல 433 வந்து நாட் வில்லிங் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ட் கணக்கு தான். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 பேர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இங்கே நாட் வில்லிங் கொடுத்துட்டா அந்த 400 பேரில் அவங்க வரலை. அவங்க அந்த ஏன்னா ஒரு போஸ்ட் வந்து அங்கே வந்து நமக்கு கிடைக்கிது பின்னாடி வரவங்களுக்கு. ஓகேங்களா? அது ஆப்ஷன் கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு 434 விஏஓ கடலூர், 435 ரெஜிஸ்ட்ரேஷன், 436 ரெஜிஸ்ட்ரேஷன், 437 ரூரல் டெவலப்மெண்ட், 438 ரெவன்யூ திண்டுக்கல், 439 விஏஓ வேலூர், 440 விஏஓ திருவாரூர், 441 ரூரல் டெவலப்மெண்ட் திருநெல்வேலி, 442 விஏஓ திருவாரூர், 444 ரூரல் டெவலப்மெண்ட் நாமக்கல், 445 ரெவன்யூ மயிலாடுதுறை, 448 விஏஓ திருவாரூர், அதுக்கு 449 ரெவன்யூ திண்டுக்கல், 450 விஏஓ திருவள்ளூர், 451 ரூரல் டெவலப்மெண்ட் திருநெல்வேலி, 452 ரூரல் டெவலப்மெண்ட் விருதுநகர், 453 ரெவன்யூ திண்டுக்கல், 454 ரூரல் டெவலப்மெண்ட், 455 பாருங்கள் நாட்டு வில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் வில்லிங்னா நம்ம பல அர்த்தங்களில் எடுத்துக்கலாம். ஒருவேளை இவங்க ஜூனியர்ஸ் அண்ட் டைப்பிஸ்ட் ரெண்டுமே இருக்கவங்களாக இருக்கலாம். டைப்பிஸ்ட்டில் எடுத்துக்கலான்னு கூட நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சரி வந்துட்டு வேணாம், அவங்களுக்கு வேறு ஒரு நல்ல போஸ்ட்டில் கூட இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் இங்கே இருக்கலாம். ஓகேங்களா? நாட் வில்லிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இதை வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஆப்ஷன் கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா நாட் வில்லிங்னாவே அங்கே ஒரு போஸ்ட் வந்து பின்னாடி வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு போகுது. அது 456 அக்ரிகல்ச்சர், 457 விஏஓ ராணிப்பேட், 458 கமர்ஷியல் டேக்ஸ் ஈரோடு, 459 விஏஓ தஞ்சாவூர், 460 ரெவன்யூ கோயம்புத்தூர், 461 ரெவன்யூ திண்டுக்கல், 462 விஏஓ தஞ்சாவூர், 558 ஈரோடு கமர்ஷியல் டேக்ஸ், 559 ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம், 560 தூத்துக்குடி ரெவன்யூ, 561 ரூரல் டெவலப்மெண்ட் நாமக்கல், 562 ஸ்கூல் எஜுகேஷன், 563 விஏஓ மதுரை, 564 கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூர், அடுத்து 565 ரூரல் டெவலப்மெண்ட் திருநெல்வேலி, 566 ரெவன்யூ புதுக்கோட்டை, 567 ரெவன்யூ அரியலூர், 568 569 570 மூணுமே வந்து பார்த்திங்கன்னா விஏஓ தஞ்சாவூர் ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம டே 1 கவுன்சிலிங்கில் நம்ம பார்த்துருப்போம். ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது லேடிஸ் வந்து விஏஓ வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து விஏஓ எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா விஏஓ அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 571 ரெவன்யூ கரூர், 572 ரெவன்யூ ஈரோடு, 573 ரூரல் டெவலப்மெண்ட் மதுரை. ஸோ நமக்கு கிடச்சிருக்க டேட்டாஸ்க்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலும் நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம். கண்டிப்பாக வந்து ஓவரால் ரேங்க் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரணும். ஓகேங்களா? ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஒரே இடத்துல குஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கனாவே அதை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்துருவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம
கவுன்சிலிங் நடக்கிற இடத்துல, அதாவது வெளியில் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட்டத்தை வந்து நம்ம வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லியிருந்தோம், அதுவும் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்தடுத்து ஓவரால் ரேங்க் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கிறப்ப வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாள் முடிவில் டே 2 முடிவில் வேக்கன்சிஸ் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று எவ்வளோ ஃபில் ஆச்சு, டே 1ல் எவ்வளோ ஃபில் ஆச்சு, டே 2ல் எவ்வளோ ஃபில் ஆச்சு, 2 நாளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஆப்சன்டீஸ் எவ்வளோ, எல்லாமே வந்து இன்று இரவு வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் கம்பேர் பண்ணி நான் ஒரு அப்டேட் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ.